நம்முடைய பணி இதோட முடியல. இனிமேதான் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் களத்திற்கு நாம செல்ல இருக்கின்றோம். என்னன்னு உங்களுக்கே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தல். நமக்கு தேர்தலும் முக்கியம். நீங்க இன்னொன்னு மனசுல வச்சுக்கணும், திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டது வெறும் பதவியில இருக்கணும், ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. நம்முடைய இயக்கத்திற்கென்று கொள்கைகள் இருக்கு, அதை நீங்க முதல்ல உள்வாங்கிக்கணும். அதே நேரத்தில் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நன்மைகளை செய்ய முடியுங்கிறத ஒரே காரணத்துக்காக தான் ஆட்சிக்கு வர்றதுக்காக நாம் அந்த பணிகளை மேற்கொள்றோம். இன்னும் ஒரு 7-8 மாதங்கள் தான். எனவே நம்ம கிட்ட இருக்கிற நேரம் மிக மிக குறைவு. அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நம்ம உழைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கின்றேன். என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி மக்களுக்கான பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மக்களா அவங்களோட டச்ல இருக்கணும், தினமும் தொடர்புல இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க சொல்ற ஆள் நீங்களா இருக்கணும். செஞ்சு கொடுக்க முடியும்னா நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அது நம்மளால செய்ய முடியாம தான் சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மாவட்ட செயலாளர்கிட்டயோ ஒன்றிய செயலாளர்கிட்டயோ சொல்லுங்க. உங்களுடைய மாவட்ட அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி அவங்க கிட்ட அதை கொண்டு போங்க. அதை தீர்த்து வச்சீங்கனாலே மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வந்துடும். நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளையும் தொடர்ந்து மக்கள்கிட்ட நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க. ஒரு திட்டத்தையும் தலைவர் அவர்கள் பார்த்து செஞ்சிருக்கிறாரு. கடும் நிதி நெருக்கடியிலும் செஞ்சிருக்கிறார். இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய்